மனோஜ், டிவர்ஸ் எல்லாம் வேணான்னு நீயா அந்த கேஸை வாபஸ் வாங்கிடு. அப்படி டிவர்ஸ் தான் வேணும்னு சொன்னா அடுத்த தடவை ஹியரிங்க்கு வரும்பொழுது ஆன்டி அப்படியே கம்பி என்ன போறாங்க, ஞாபகத்தை வச்சுக்கோ மனோஜ் அப்படின்னு. இப்ப ரோகிணி வந்து ஒரு ஷாக் ஒன்ன மனோஜுக்கு கால் பண்ணி கொடுக்க ஏதோ ஒரு பிளான்ல இருக்காங்க அப்படின்னு மனோஜுக்கு புரியுது. ஆனா அவரோட அறிவுக்கு அது எட்டலை. என்னவா இருக்கும் ஏதா இருக்குன்னு குழம்பி போய் நிக்க இந்த சமயத்தை தான் ரோகிணிக்கு ஒரு பெரிய ஆப்பு வைக்கிறதுக்கான பிளான்ல இப்ப முத்துவும் மீனாவும் இறங்குறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி மனோஜ் இப்ப அலறி அடிச்சு வெளில ஓடி வராரு. அம்மா அம்மா, அந்த ரோகிணி திருப்பி கால் பண்ணாமா அப்படிங்க. எதுக்கு அவனை கால் பண்ணா? அவ போன நீ பிளாக்ல தானே போட சொன்ன, ஏன்டா பிளாக்ல போடாம இருக்க அப்படின்னா, அம்மா அவ என்ன பண்றானாச்சும் தெரியணும்லம்மா. அவ திடீர்னு அங்க போய் ஒரு விஷயத்த பேசுறா, நான் கல்யாணின்னு உனக்கு தெரியும் இல்லங்கிறா. நானும் எதையோ போய் அங்க ஆமா தெரியும்னு அப்படின்னா, நீ தெரியும்னு சொன்னதாண்டா தப்பே. நீ ஒழுங்கா தெளிவா யோசிச்சு உனக்கு எதையாவது பேச தெரியுதா? இவ்வளவு படிச்சிருக்கன்னு தான் பேரு. எல்லாரும் சொல்ற மாதிரி கடைசி அந்த முத்து பைய சொல்ற மாதிரி ஏட்டு சொரட்டா கறிக்கு உதவாதுன்னு நீ ஒண்ணுத்துக்கு உதவாம தான் இருக்க அப்படின்னு சொல்லும் பொழுதே வந்து இப்ப என்னடா ஆச்சு அப்படின்னா, உங்களை ஏதோ ஜெயில தூக்கி போட போறேன், இந்த கேஸை வாபஸ் வாங்கலனா அப்படின்னு மிரட்டுறாமா அப்படின்னா. ஓ, அவ என்ன மிரட்டுற அளவுக்கு ஆயிட்டாளா? என்னை மட்டும் ஜெயில போடலாம், அவ உன் கூட சேர்ந்து வாழலாம்னு நினைச்சானா அவ கழுத்தை நெரிச்சு கொல்லாம விட மாட்டான்டா நான் அப்படின்னு வந்து இவங்க பேசும் பொழுதே அங்க வராரு முத்துவும் மீனாவும் வராங்க. வந்துட்டு என்னடா என்ன பிரச்சனை நான் வந்து அந்த ரோகிணி கால் பண்ணி அம்மா உள்ள தள்ளிடுவேன், அம்மா எதிராக ஏதோ ஆதாரம் இருக்குன்னு சொல்றாடா அப்படின்னா, அன்னைக்கு கால் பண்ணதா இருக்குமாங்க அப்படின்னு வந்து மீனா கேட்க. இல்ல மீனா, இவங்க ஆதாரம் இருக்கு, உள்ள தூக்கி போடுறதுன்னா அம்மா அப்ப கோவப்பட மட்டும் தான் செஞ்சாங்க, வேற ஏதோ விஷயமா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கும் பொழுதே வந்து அங்க இவரும் அண்ணாமலையும் வராரு. என்னவா இருக்கும், என்னடா என்ன பிரச்சனை அப்படின்னு மாறி மாறி பேசிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு வந்து மீனாவுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. மீனா திரும்பி, ஏங்க எனக்கு ஒரு விஷயம் தோணுது அப்படின்னு. என்னது அப்படின்னா, இங்கே இல்லை வாங்க என் கூட தனியாக வாங்க அப்படின்னா. என்னடா அவன் முன்னாடி தனியாக கூப்பிட்றா அப்படின்னா வந்து, இல்லை ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு ஐடியா தோணுது அப்படின்னா. என்ன ஐடியாவா தான் இங்கே சொல்லு அப்படின்னா. இல்லை இல்லை அது ஒன்றும் சரிப்படாது அப்படின்ட்டாங்க. அப்படின்னா இவங்க கிளம்பி சரி ஓகேன்னு சொல்லிட்டு என்னமோ சும்மா ஏதாவது உளறிட்டு இருங்க, அவன் என்ன ஜெயிலெல்லாம் தூக்கி ஒன்றும் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது கிச்சனுக்கு கூட்டு போயிட்டு முத்து கிட்டக்க மீனா ஒன்று சொல்கிறாங்க. அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ரோகிணி ட்ரெஸ் எடுக்க வந்தாங்கல்ல, அது எனக்கு ரொம்ப டவுட்டாகவே இருந்துச்சு. ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு வந்த மாதிரியே தெரியலையே, ஏதோ பிரச்சனை பண்ண வந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவங்க வரதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லி வச்ச மாதிரி அந்த சிந்தாமணி வேற வந்தாங்க. அப்போதான் ஒரு விஷயத்த நோட் பண்ணேன். சிந்தாமணி அவங்க ஃபோனில் எதுக்கோ வீடியோவை ஆன் பண்ணி வச்சிருந்தாங்க. நான் தெரியாமல் கேமரா ஓப்பன் பண்ணிட்டாங்க போல, கைப்பட்டு கேமரா ஓப்பன் ஆயிடுச்சுன்னு நினச்சேன். ஆனால் இப்போ எனக்கு என்னவோ அது பிளான்டாக தான் இருக்கும்னு தோணுது அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்கிற அப்படின்னா, ஆமாம் அத்தை வந்து நான் சொன்னேன் அத்தனை தடவை, அத்தை உங்க மேல தேவையில்லாம பிரச்சனை திரும்பும், அந்த பையெல்லாம் நீங்க தொடாதீங்க, அவங்க வந்து எடுத்து போயிட்டு போட்டோம்னு சொன்னும் போது கேட்காம அத்தையே பையெல்லாம் தூக்கி போட்டு கத்தி தள்ளதான் பார்த்தாங்க. அதை வெளில இருந்து பாக்குறவங்களுக்கு ஏதோ அத்தை தான் மோசம்னு தோணும் அப்படின்னா, அம்மாவும் தேவையில்லாம கோவப்படுவாங்கிறது உண்மைதான், ஆனா இதை கோர்ட்ல எல்லாம் கொடுத்தா பெரிய பிரச்சனையாயிடுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதுதான் மீனா அடுத்த ஐடியாவை சொல்றாங்க. எனக்கு ஒரு ஐடியா தோணுதுங்க, இன்னொரு ஐடியாவை செஞ்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னா. என்ன அப்படின்னா, இல்ல இதெல்லாம் முள்ளாலதான் எடுக்க முடியும். இவன் என்ன பண்றா அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டு ஆளையே யூஸ் பண்றான்ல, அதே மாதிரி ஒரு விஷயத்த பண்ணா கரெக்டா இருக்கும்னு தோணுது அப்படின்னா. என்ன அப்படின்னா, என் கூட கிளம்பி வாங்க, மணி 3:30 ஆயிடுச்சுல, வாங்க போலாம் அப்படின்னு கிளம்பி போறாங்க. கிளம்பி நேராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிறிஷோட ஸ்கூலில் போய் இவங்க வந்து வண்டியை நிறுத்தி கிறிஷ் வந்து இறங்கி வரும் பொழுது கிறிஷை வந்து பார்க்க கிறிஷ் வந்து ஓடி வந்து மீனாண்டி முத்துங்கள் அப்படின்னு ஓடி வந்து தூக்கினதுக்கப்புறமா வந்து நல்லா இருக்கியாடா, அவன் ஒன்றை தான் பார்க்காம இருக்க முடியல, எங்களுக்குலாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, சரி பிரச்சனைலாம் தீர்ந்ததுக்கப்புறம் உன்னை எப்படியாச்சும் பார்க்கணும்னு தோணுச்சு அப்படின்ட்டு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. என்ன மீனா ஏதோ ஐடியான்னு சொன்னால் என்னன்னா, இல்லைங்க இன்னொரு 2 நாள் இருக்குல்ல ஹியரிங்க்கு, ஒரு நாள் போருங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம், எனக்கு என்னவோ வந்து தோணிக்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு. உங்க அம்மா நல்லா இருக்காங்களா, உங்க அம்மா என்ன பண்றாங்க அப்படி இப்படிலாம் வந்து உங்க வேற மீனா விசாரிச்சுட்டு வர அடுத்த நாள் சாயங்காலம் திருப்பி போகும்பொழுது இப்போ வந்து ஒரு விஷயத்த ஷாக்காக வந்து இப்போ கிறிஷ் ஓப்பன் பண்ணுறாரு. நேற்று எங்கள் வீட்டுக்கு வந்து அந்த ஒரு பாட்டி ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்களும் உங்களை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஏதோ பூக்கட்டுற ஆர்டர் உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க தான் வந்து அம்மாவுக்கு வந்து நீ எதுவும் கவலைப்படாதம்மா எல்லாம் சரியாயிடும்னாங்க. அப்போ வந்து சீக்கிரமாக நான் வந்து மனோஜ் டேடியோட இருக்க மாதிரி ஆயிடுமா அந்த பாட்டி சொன்னாங்க. எந்த பாட்டி அப்படின்னா, அவங்களும் ஏதோ பூ கட்டுற பாட்டி தான் சொன்னாங்க அப்படின்னு. ஓ சிந்தாமணியா அப்படின்னா, ஆமா ஆமா அந்த பேர் தான் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க தான் வந்து எப்படியோ இவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு. உடனே இப்போ டவுட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு முத்துவுக்கும் மீனாவுக்கும். கன்ஃபார்ம் ஆன உடனே வந்து கிறிஷ் நாளைக்கு காலையில் எனக்கு என் கூட வந்து வெளில வரியா, நம்ம போகலாம் அப்படின்னா. போகலாமே, அம்மா ஒத்துப்பாங்களா, அம்மாட்ட சொல்லிக்கலாம், சாயங்காலம் வந்து நான் அவங்கள விட்டுறோம், நாங்கள் நாளைக்கு லீவ் நாள் தானே, நாளைக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து கிளம்பி வர, இது வந்து அம்மாட்ட சொல்லாத, நம்ம சீக்கிரட்டாக வச்சுக்கலாம், இல்லைன்னா அவங்க கோவப்படுவாங்க அப்படின்னு வந்து மீனாவும் முத்துவும் சொல்லிடு.
சொல்லிட்டு கடைசியில் வரும்பொழுதே வந்து முத்து மீனா கிட்டக்க இல்லை நம்ம எதுவும் தப்பு பண்ணுறோமா, சின்ன பையனை யூஸ் பண்ணிக்கிறோமா நம்மளோட இதுக்கு தேவைக்கு அப்படின்னா, இல்லைங்க நல்லதுக்காக தானே பண்ணுறோம். நாலு பேரை வந்து அவனுக்கு இப்போ நம்ம அத்தை உள்ளார போயிட்டாங்கன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், உங்களால் அதை தாங்கிக்க முடியுமா? அத்தையை தூக்கி ஜெயிலெலாம் வச்சாங்கன்னா இதை வச்சு நம்ம நேக்காக வந்து கரெக்டாக சாதிக்க வேண்டிய காரியத்தை சாதிச்சுக்கிட்டு என்னன்னாலும் சரி கிறிஷுக்கு நம்ம இருக்க போகிறோம், நம்ம கிறிஷுக்காக தான் இத்தனை நாள் பொறுமையாக இருக்கும், இப்பயும் கிறிஷை வந்து பார்த்துக்கணும்னா நம்ம பார்த்துக்கலாம். அதனால இது தப்பு கிடையாது, அவள் பண்ணுறது சரியில்லை. நம்ம மாமா சொல்கிற மாதிரி கேட்காம இருந்தோம்னா இன்னும் நம்ம கேஸ் கொடுத்துருக்கலாம், இது விஷயமே வேற மாதிரி போயிருக்கும், இவ ஃப்ராடுன்னு சொல்லி தான் இருக்கும். இப்போ இவ தப்பிக்க பார்க்குறா, இந்த டிவோர்ஸ் கேஸில் மட்டும் தப்பிச்சிட்டானா அவள் ஈஸியாக அவங்க அண்ணனோட சேர்ந்துப்பா. அவள் சரியே இல்லை, நாளாக அவர் ரொம்ப மோசமானவன் தெரிய வருது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் கோர்ட்டுக்கு கிளம்பி போகும் பொழுதே வந்து ரோகிணி கெத்தா கிளம்பி போகிறாங்க. ரோகிணி கெத்தா கிளம்பி போயிட்டு நான் ஒரு வீடியோ ஆதாரத்தை சப்மிட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்லும் பொழுது நாங்களும் ஒரு வீடியோ ஆதாரம் ப்ளஸ் கூடவே ஒரு சாட்சியும் கூப்பிட விரும்புகிறோம் அப்படின்னு வந்து இவங்க அவங்க ஷாக் ஆகி பார்க்குறாங்க. ஷாக் ஆகி பார்த்து இவங்க வீடியோ ஆதாரத்தை கொடுத்த அடுத்த நிமிஷமே இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து திருப்பி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இவங்களும் ஒரு வீடியோ ஆதாரத்தை கொடுக்குறாங்க. என்னடா வீடியோ அந்த வீடியோ ஆதாரத்தை ப்ளே பண்ணால் விஜயாவை தள்ளி விடுற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கடைசியில் இப்போ வந்து இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வித்யாவும் மகேஸ்வரியும் அவங்க 2 பேரும் பேசுகிற ஆதாரத்தை கொடுத்துட்டு அதை தாண்டி இன்னொரு சாட்சியும் இருக்குது அப்படின்னு வந்து இப்போ கிறிஷை தூக்கி வச்சா கிறிஷ் வந்து இதான் இந்த ரோஹிணியோட பையன் அப்படிங்கும்போது என் பையன் அப்படின்னு கூட்டிருந்தாங்க, சின்ன பையனை மிரட்டி கூட்டு வந்துருக்காங்க அப்படின்னா அந்த பையன் ஏதோ சொல்ல விரும்புகிறான் அப்படிங்கும்போது நீ சொல்லுப்பா தம்பி அப்படின்னு அந்த ஜட்ஜி கேட்கும் பொழுதே வந்து எனக்கு எங்கள் மனோஜ் டேடியோட சேர்ந்து இருக்கணும், அதுக்கு நாங்கள் இங்கே சொன்னால் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னாங்க, அதான் நான் சொல்லணும்னு நினச்சேன், எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, அவர் கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், எங்கள் அம்மாவும் என்கிட்ட சொல்லுவாங்க அடிக்கடி அவரோட மனசுல எப்படியாச்சும் நீ இடம் பிடிக்கணும்டா, அதனால வந்து அவரை டேடின்னு போய் கூப்பிடு அப்படிங்குவாங்க. அவர் நான் என்ன உனக்கு அப்பாவாடா அப்படின்லாம் கேட்டுட்டு எங்க அம்மாட்டியே வேற வந்து யாரோ பெத்த பிள்ளைக்கு நம்ம ஏன் அப்படி பண்ணணும்னு வேற அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு. அவருக்கு இன்னும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம், இப்பதான் வந்து உண்மைலாம் தெரிஞ்சிருச்சான், அவருக்கு நான் எங்க அம்மாவோட பையன் தான், ரோஹிணி தான் எங்க அம்மா அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, அதனால இனிமே அவர் சேர்த்துப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல. அப்போ அவருக்கு முன்னாடியே தெரியாதா உங்க அம்மா தெரியும்னு சொன்னாங்க அப்படின்னு ஜட்ஜி கேட்க, இல்லையே அவருக்கு தெரியாதே, அவர் நான் எங்க அம்மா தான் வந்து அவர் மனசை மாத்தணும்னு சொல்லி கூட்டு போய் எங்கிட்ட திருப்பி நல்லா பேச சொல்லுவாங்க, அவரோட படத்தை வந்து அம்மாவே வரைஞ்சிட்டு அந்த படத்தை அவர் நான் வரைஞ்சேன்னு காமிக்க சொன்னாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணி அவர்கிட்ட வந்து மனசுல இடம் பிடிக்கணும் அப்படிங்குவாங்க. ஆனா அவர் வந்து என்னை வந்து வேற யாரோ ஒருத்தவங்களோட பொண்ணு அப்படின்னு நினைச்சிட்டு தான் பையன் அப்படின்னு நினைச்சிட்டு தான் அடிக்கடி வேற திட்டிகிட்டே இருப்பாரு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கடைசியெல்லாம் மாறி அவரே நான் வந்து ஸ்கூல்ல வந்து அவார்டு கொடுக்கும் போது அவர் கையில தான் வாங்கினேன், நிறைய விஷயம் அவரோட பண்ண ஆரம்பிச்சேன், ஆனா அவருக்கு நான் தான் வந்து இவங்க பையன் தெரியாதே அப்படின்னு சொல்ல. பாத்தீங்களா இப்ப தெரியாதுங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இன்னும் நிறைய தில்லாலங்கடி வேலை செஞ்சிருக்காங்க. என்னையே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கொல்றதுக்கு பார்த்தாவ அப்படின்னு அந்த முத்து சொல்ல, என் பிள்ளைய வச்சு எனக்கு எதிராக இது பண்றீங்களா, அவங்களை உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு அந்த பக்கம் அப்படியே ரோகிணி அது வரைக்கும் அப்படியே ஸ்ட்ராங்காக அவங்க பாஞ்சு அடிக்க வர டக்குன்னு போலீஸ் எல்லாம் பிடிச்சி எடுக்க ரோகிணிக்கு ஒரு பெரிய ஆப்பு கிடைச்சா கரெக்டா இருக்கும். நடக்குமா நடக்காதா, எந்த வகையில ரோகிணி இப்ப சிக்குவாங்க இல்லை ரோகிணி சிக்க மாட்டாங்க, மனோஜ் இந்த அளவுக்கு பேக்கா இருப்பாரு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நீங்களும் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்க. கூடவே பாண்டியன் ஷோஸ்ல அடுத்து என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க அந்த ப்ரெடிக்ஷனையும் பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.